கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்குதலை மேற்கொண்டன. அதற்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுத்தது ஈரான். இதோடு ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஈரான் ஒரு உடன்பாட்டிற்கு வர இந்திய நேரப்படி இன்று அதிகாலை வரை அமெரிக்காவால் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இல்லையெனில் இன்று இரவு ஒரு முழு நாகரிகமும் அழிந்துவிடும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். இப்படி இருக்க மாறி மாறி இரு நாடுகளும் தாக்குதலை நடத்தி வந்த சூழலில் ஒரு முக்கிய சம்பவம் அரங்கேறியது. ஈரானின் குஜிஸ்தான் மலைச்சரிவுகள் எங்கும் துப்பாக்கி ஏந்திய ஈரானிய படைகள். அங்கே சிக்கியிருந்த ஒரு அமெரிக்க கர்னலின் தலைக்கு $66,000 சன்மானம். ஹாலிவுட் படங்களையே மிஞ்சும் ஒரு அதிரடி மீட்பு அரங்கேறியுள்ளது. இதைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிராக்கிள் ஆபரேஷன் என்று வர்ணித்துள்ளார். உண்மையில் என்ன நடந்தது? அமெரிக்காவின் அதிநவீன F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானம் ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை சிதைக்க அனுப்பப்பட்டது. ஆனால் ஈரானின் ஏவுகணைகள் அந்த தொழில்நுட்பத்தை தரைமட்டமாக்கின. விமானம் நொறுங்கிய போது அதிலிருந்து ஆயுத அதிகாரி கர்னல் ஈரானிய மண்ணில் சிக்கிக் கொண்டார். இவரை மீட்க WH-6W ஜாலி கிரீன் 2 ஹெலிகாப்டர்கள் மற்றும் A-10 வார்தோக் விமானங்கள் களமிறங்கின. கயிறு மூலம் அந்த வீரர் மேலே தூக்கப்பட்ட அந்த 15 நிமிடங்கள் ஒரு உச்சகட்ட த்ரில்லர் படம் போல அரங்கேறியது. ஈரான் கையில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக சேதமடைந்த தனது சொந்த விமானங்களையே அமெரிக்கா வெடிக்க செய்து அழித்தது. மீட்பு நடவடிக்கை வெற்றி என்றாலும் ஈரான் அமெரிக்காவையே நிலைகுலைய செய்தது. உலகின் 25% எரிபொருள் தேவையை சுமந்து செல்லும் ஹர்முஸ் நீரிணையை கடந்த சில வாரங்களாக ஈரான் முடக்கியது. உலக பொருளாதாரம் முடங்கும் சூழல் உருவானது. இதனால் கடும் கோபமடைந்த ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ராஜதந்திர எல்லைகளை தாண்டி தவறான வார்த்தைகளை பிரயோகித்து ஈரானை எச்சரித்தார். இன்று இரவு ஒரு முழு நாகரிகமும் அழிந்துவிடும், மதவாத சக்திகள் வேறறுக்கப்படும் என அதிரடி காட்டினார். உலகமே ஒரு மகா யுத்தத்தை எதிர்பார்க்க தொடங்கியது. ஆனால் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தலைவர் அசிம் முனீர் ஆகியோர் ட்ரம்பிடம் நடத்திய அவசர பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஈரான் மீதான அழிவுகரமான தாக்குதல் நிறுத்தப்பட்டது. 2 வார கால போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவும் ஈரானும் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 15% குறைந்தது. ஹர்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளது. இஸ்ரேலும் இந்த முடிவை ஆதரித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகளும் இன்று காலை முதலே ஏற்றத்தில் உள்ளன. ஒரு கர்னலை மீட்டது வெற்றியா அல்லது ஈரானின் பிடியால் ஏற்பட்ட பொருளாதார முடக்கம் தோல்வியா? போர் மேகங்கள் தற்காலிகமாக விலகினாலும் இந்த 2 வார போர் நிறுத்தம் அமைதியை கொண்டு வருமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற உலகளாவிய அரசியல் செய்திகளை உடனுக்குடன் பெற அறம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.